ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அம்மான் பச்சரிசி அப்படின்ற ஒரு தாவரம். இது ஒரு சின்ன குட்டி செடி தான், இவ்வளோ தான் வளரும். இந்த அம்மான் பச்சரிசி செடி பார்த்திங்கன்னா கரையோரங்கள்லையும் காட்டுப்பகுதிகள்லையும் அதிகமாக இந்த மாதிரி வளர்ந்து கிடக்கும். இந்த செடியை இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா அதிலிருந்து வெள்ளை கலரில் ஒரு பால் மாதிரி வரும். இந்த பாலை நம்ம உடம்புல எங்கேயாவது மரு இருந்துச்சுன்னா அந்த மரு மேலே தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா கூடிய சீக்கிரத்திலேயே அந்த மரு தானாகவே உதிர்ந்துடும். சின்ன மருவாக இருந்தால் ஒரு 30 நாள்லேயே உதிர்ந்துருங்க. இதுவே நாள்பட்ட பெரிய மருவாக இருந்தால் ஒரு 90 நாள் வரைக்கும் நீங்கள் டெய்லி இந்த பாலை அந்த மரு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த செடி பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. தண்ணி இருக்க பகுதிகளில் தானாகவே நிறையா வளர்ந்து கிடக்கும். மீதி எல்லா ஊர்லேயுமே காடு அந்த மாதிரி இருக்கும், அங்கே இந்த செடியை நிறையா பார்க்க முடியும். இப்போ எல்லாருமே சிட்டியில் இருக்கும், அதனால் இந்த செடியை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் எப்படி மருவில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் இந்த செடியை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து மரு மேலே போட்டுட்டு வந்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த மரு உதிர்ந்துடும். இந்த செடியோட விதையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அரிசி குருணை மாதிரி தெரியும். அதனால தான் இதற்கு அம்மான் பச்சரிசி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த செடிக்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த செடிக்கு சித்திர வல்லாதி, சித்திர பாலாடை, சித்திர பாலாவி அப்படின்னு பல்வேறு பெயர்கள் நம் முன்னோர்களால் வழங்கப்பட்டிருக்கு. இந்த செடியோட கீரையை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் பெருகும் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாவரத்தின் பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா யூஃபோர்பியா ஹிர்டா. இந்த அம்மான் பச்சரிசி செடியோட கீரைகளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரையை அதிகமாக சாப்பிடும் பழக்கம் நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்திருக்கு. இப்போ யாரும் சாப்பிட்றாங்களா அப்படின்னு தெரியலை. மலச்சிக்கல் நீங்குவதற்கும் ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் சளி பிரச்சனை நீங்கிறதுக்கும் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்ருக்கதா சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், என்னோடய கையிலேயே ஒரு இடத்துல மரு இருக்குது. இந்த மரு மேலே நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த அம்மான் பச்சரிசி செடியோட பாலை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ மரு கிட்டத்தட்ட லேசாக நீர் கோர்த்த மாதிரி உதிர்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இந்த மரு உதிர்ற அன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கும் இந்த அம்மான் பச்சரிசி செடியை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.